Greetings everyone. நம்ம டெய்லியும் prelims and mains point of view current affairs articles பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன ஆர்டிகல் இருக்கு அப்படிங்கறத பாப்போம். சோ ஒரு இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் இருக்கு. என்ன அப்படினு பார்த்தோம்னா நமக்கு திருஷ்டி 10 ஸ்டார் லைனர் அப்படினு சொல்லக்கூடிய இத பத்தி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ திருஷ்டி 10 ஸ்டார் லைனர் அப்படிங்கிறது ஒரு unmanned aerial vehicle UAV அப்படிங்கறத சொல்லுவோம் நம்ம இங்கிலீஷ்ல. சோ இத பத்தி என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பாப்போம் நம்ம. சோ இந்திய கடற்படையின் உளவு பணிக்காக ஆளில்லா கண்காணிப்பு விமானம் தயாரிக்கும் ஆர்டர் அதானி டிஃபென்ஸ் மற்றும் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டது அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. சோ இந்த திருஷ்டி 10 ஸ்டார் லைனர் அப்படிங்கறது எந்த நிறுவனம் தயாரிச்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதானி டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க தான் வந்து இதை தயாரிச்சிருக்காங்க. என்ன ஒரு பர்பஸ், இதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய கடற்படையின் உளவு பணிக்காக அப்படிங்கிறது தான் இதோட அப்ஜெக்டிவ். சோ ஸ்பை ஆக்டிவிட்டீஸ்க்காக தான் இந்த ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. யார்கிட்ட கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது முக்கியம். இந்திய கடற்படை கிட்ட வந்து கொடுக்க போறாங்க. சோ திருஷ்டி 10 ஸ்டார் லைனர் அப்படிங்கிறது ஒரு UAV unmanned aerial vehicle இருக்கு. நமக்கு யாரு தயாரிச்சிருப்பாங்க அப்படின்னா அதானி டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் அப்படிங்கிறவங்க. எதுக்காக தயாரிச்சிருக்காங்க அப்படின்னா உளவு பணிக்காக வந்து தயாரிச்சிருப்பாங்க. சோ யார்கிட்ட கொடுக்க போறாங்க அப்படின்னா இந்தியாவோட கடற்படை கிட்ட கொடுக்க போறாங்க. சரிங்களா? சோ இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமான விஷயம். உள்நாட்டிலேயே தயாரித்த முதல் திருஷ்டி 10 ஸ்டார் லைனர் அப்படிங்கிறது தான் இங்க இம்பார்ட்டன்டான விஷயம். நம்ம மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஹைலைட் பண்ணி காமிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா இண்டிஜினியஸ்லி பில்ட் அப்படிங்கறத நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம். ஓகேங்களா? சோ இந்த ஒரு திருஷ்டி 10 ஸ்டார் லைனர் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட உள்நாட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தயாரிக்கப்பட்ட ஒரு அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிளா இருக்கு நமக்கு. சரிங்களா? சோ இதனுடைய சிறப்பம்சங்கள்லாம் என்ன இருக்கு அப்படிங்கறத இங்க பட்டியலிட்டு இருக்கோம். என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த விமானத்தில் நவீன கண்காணிப்பு கருவிகள் உள்ளன அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சோ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இதோட அப்ஜெக்டிவ் உளவு பணிக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுல நவீனமான விஷயங்கள் எல்லாமே அதாவது லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸை வச்சு தான் இந்த ஒரு அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிளை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அடுத்தது 36 மணி நேரம் பறக்கும் திறன் உள்ளது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சோ 36 hours இதோட ஃபிளைட் டைம் அப்படிங்கிறது 36 hours அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது 450 கிலோ எடையுள்ள பொருட்களை எடுத்து செல்லும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சோ இந்த ஆளில்லா விமானம் அப்படிங்கிறது 450 கிலோ வரைக்கும் ஒரு பொருட்களை எடுத்துட்டு போக முடியும் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. சோ இதன் மூலமா நம்ம ட்ரோன்ஸை கூட எடுத்துட்டு போகலாம். இந்த சென்ஸ் ஒரு மிசைலை கூட எடுத்துட்டு போய் நம்ம அட்டாக் பண்ண முடியும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது அனைத்து காலநிலைகளிலும் வானில் பறக்கும் திறன் உள்ளது அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. சோ ஆல் கிளைமேட்டுக்கும் அதாவது எல்லா சீசனுக்கும் வந்து இதனால பறக்க முடியும். எல்லா சீசன்லையும் பறக்க முடியும். மழை பெஞ்சாலும் சரி என்ன மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருந்தாலும் சரி இதனால பறக்க முடியும் அப்படிங்கிறது தான் இதோட முக்கியமான சிறப்பம்சங்களா சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட நம்ம வேற என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதை கிட்டத்தட்ட ஒரு 70% இண்டிஜினியஸ் ப்ராடக்டால வந்தது அப்படிங்கிறது. ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. எந்த ஒரு பின்னணியில் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ரெட் சீல நடக்கக்கூடிய அந்த ஒரு பிரச்சனையை பார்க்குறப்போ இந்த ஒரு கண்டுபிடிப்பு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியத்துவமாக இருக்குது. ஏன்னா அங்கே நடத்திக்கிட்டு இருக்க அந்த தாக்குதல் எல்லாமே இந்த மாதிரியான அந்த அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள் வச்சுமே நடந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான இடங்களில் நடக்கக்கூடிய தாக்குதல் எல்லாமே கண்காணிக்கிறதுக்கு இந்த ஒரு அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள் அப்படிங்கிறது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நமக்கு. சரிங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி சேட்டலைட் இருந்து மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ இந்த மாதிரி ஒரு அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள் அந்த இடத்துக்கு அனுப்புறது மூலமா உயிரிழப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிளை வச்சு நம்மளால ஒரு அட்டாக்கை கூட நம்மளால பண்ண முடியும். இப்போ ஒரு மிலிட்டரி பேஸ் ஒரு டெரரிஸ்டோட பேஸ் அங்க இருக்கு அப்படின்னா இந்த அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிளை வச்சு நம்மளால அங்க போய் அட்டாக் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் தான் அதோட யூசேஜஸா இருக்கு. ஸோ ஒரு உளவு பணிக்காக நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். ஸோ ஒரு சர்வேக்காக நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி ஒரு இடத்தை அட்டாக் பண்ணோம்னா நம்மளோட போர் விமானங்களை அமைச்சு அந்த இடத்தை அட்டாக் பண்ணுங்கிற அவசியம் இருக்காது. இந்த மாதிரியான இதை வச்சு நம்ம ஒரு இடத்தை போய் அட்டாக் பண்ணிக்கலாம். ஸோ அதனுடைய டிசைனை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இதை எதை மாடல் பண்ணி இதை வடிவமைச்சிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஹெர்மிஸ் 900 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு UAV-யை பேஸ் பண்ணி தான் நம்மளோட திருஷ்டி 10 ஸ்டார் லைனர் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப இது எந்த நாட்டோட UAV அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது இஸ்ரேல் நாட்டோட அந்த ஒரு அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிளா இருக்கு. இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு இந்த ஒரு திருஷ்டி 10 ஸ்டார் லைனர் அப்படிங்கறத நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அந்த அதானி நிறுவனம் வடிவமைச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலும் சரி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இம்பார்ட்டண்டா தான் இருக்கு. நம்மளோட திருஷ்டி 10 ஸ்டார் லைனர் அப்படிங்கிறது என்ன ஒரு அப்ஜெக்டிவோட இருக்க போது, யார் அதை யூஸ் பண்ண போறாங்க, கடற்படை வந்து யூஸ் பண்ண போறாங்க, யார் தயாரிச்சிருக்காங்க அப்படிங்கிறது, எதை பேஸ் பண்ணி எந்த மாடலை பேஸ் பண்ணி இந்த திருஷ்டி 10 வந்து நம்ம தயாரிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இம்பார்ட்டண்டா இருக்கு. ஸோ இதில் இந்த மாதிரியான ஃபேக்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு நம்ம அதோட
சிறப்பம்சங்களையும் சேர்த்து எழுதினோம்னா அது ஒரு மெயின்ஸ் கொஸ்டினாக நமக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் பார்த்துருக்கோம். நாளைக்கு இன்னொரு அனாலிசிஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.